பூனைக்கால்ல வெள்ளையும் இருக்கா? இது எவ்வளோ? 50 ரூபா கொடுங்க. ஒரு தடவை போச்சுட்டீங்கன்னா காத்திட்டே இருக்கு. எது? இதையும் கிடக்கு. எங்க வீட்டுல இருக்கு இந்த காவலி இருக்கு. அதான் இது ஆனா இந்த மாதிரி காய்க்க மாட்டேங்குது, குச்சி குச்சியா காய்க்குது. அது உரம் பத்தல, தண்ணி பத்தல, வேற ஒண்ணு இல்லை. இப்படி காய்க்காது, இது வேற வெரைட்டி. ஓ, இந்த இன்னொரு வெரைட்டி சொல்றீங்களா? ரைட், அது ரவுண்டு தான் இருக்கும். இல்ல இந்த மாதிரி இருக்கு. இது அப்படியே கொடி 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 கொடியா தொங்குது. இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரி, சிறகா வர எவ்வளவு? 20 ரூபா எடுத்துங்க. போகிறோம் முடிகிற இடத்துல ஏற்றிக்கிட்டு கொண்டு சேர்த்து சாவடி பண்ண. கோழி வர வேணுமா? கோழி வர அதான் கிடைக்குதே நிறைய. இங்க ஹைப்ரேட் தானே கிடைக்கு. அச்சு போச்சா? இது எவ்வளவு? அது ஒரு இடத்துல 3 ரூபா வரும் உங்களுக்கு. அதை உற்பத்தி பண்ணா ஒரு நெத்து இருந்தா போடுவீங்க. எவ்வளவு வேணும்? ஒரு நெத்து இருந்தா இதுக்கு 90 ரூபா ஆச்சா? இன்னொன்னு ஏதாவது ஒண்ணு கொடுங்க. இந்த பூனைக்காலில ஒண்ணு கொடுத்துருங்க, பெரிய இதையா கொடுங்க. அதெல்லாம் முளைச்சிருக்கு, இப்பதான் முளைச்சிருக்கு. ஒரு 4 காய் காய்ச்சிருக்கு. இத்தனை வருஷமா போராடி. இதெல்லாம் நீ போடுறது ஆடி பட்டம் தான் போடுவோம். இல்ல எப்ப போட்டோன்னே தெரியல. இது காய நல்லா காய் வச்சிருக்க, காய்ச்சி வச்சிருக்க பச்சை. இது பச்சையா? இது மட்டும் அது கணக்கு. அது ஆடி மாதம் தானே முளைக்கும். அது பயிர் இருந்தா போடுங்க. அதுக்குள்ள ஒட்டிசை படிக்க வேண்டுமாம், படித்து விடுவோம். வல்லார் சர்வவாத தைலம், மூலிகை பல்பொடி, சர்வவாத தைலம், எண்ணெய் ஸ்நானம். அயக்காரம்பளமா நீங்க? பல்பொடி எத்தனை கரை, மஞ்சள் கரை எல்லாம் 100 ரூபா தரணும் நான்.